ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.20 என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3i என்னது இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை இரு சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா என்னது? நம்ம எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? எஃப் டாட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த இதுதான் என்னது? சார்புகளின் சேர்ப்பு. சரியா? இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இரு சார்புகளின் சேர்ப்பாக எழுத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மாற்றி எழுதணும். இங்கே வந்து ஆல்ரெடி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்ததுனால நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இதை எடுக்க முடியாது. அதனால f1 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். சரிங்களா? ரெண்டாவது f2 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 என்க. சரியா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்து கொடுத்துருக்க எடுத்து எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. சரியா? நம்ம இங்கே 2x² ப்ளஸ் மைனஸ் 5x ப்ளஸ் 3 என்னென்னு எடுத்திருக்கோம்? f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே வந்து என்னது? f2 ஆஃப் எக்ஸ். இந்த இதுக்கு பதிலாக f2 ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்கள். இப்போது ரூட் ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது அப்படி தானே? இங்கே பாருங்கள் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அது வந்து என்னது? f1 ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்னது இருக்குது? f2 ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்படி தானே? இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல f2 ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போது இங்கே f1 ஆஃப் என்ன எழுதலாம்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல f2 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அவ்வளோதான். இந்த சம்மு இதோட முடிஞ்சிச்சு. f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ். இந்த சம் புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த சம்மு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த சம் பார்ப்போமா? எடுத்துக்காட்டு 1.21 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 3x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேயோட மதிப்பு நம்மளால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கே. சரியா? இப்போ எஃப் டாட் ஜி கண்டுபிடிங்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதும். அப்படி தானே? அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? ப்ராக்கெட்குள்ளே இருக்குது 2x ப்ளஸ் கே. அப்படி தானே? இப்போது எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் கே, அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x ப்ளஸ் கே இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x ப்ளஸ் கே போடுவோம். அப்போ 3 இன்ட்டு 2x ப்ளஸ் கே மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ 3 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 2 6 எக்ஸு, அடுத்து ப்ளஸ் 3k மைனஸ் 2. சரியா? இதுதான் எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிங்க. ஜி டாட் எஃப் எப்படி எழுதுவோம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படி தானே? அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 3x மைனஸ் 2. 3x மைனஸ் 2. இப்போது ஜி ஆஃப் 3x மைனஸ் 2. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x மைனஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x மைனஸ் 2 போடுவோம். அப்போது ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3x மைனஸ் 2 ப்ளஸ் கே ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. அடுத்து 2 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 2 6 எக்ஸ், அடுத்து 2 4 மைனஸ் இருக்குது, மைனஸ் 4 ப்ளஸ் கே. சரியா? இப்போ எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டு இதையும் கண்டுபிடிச்சது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே ஈக்குவல் டு இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2. சரியா? இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? 6x மைனஸ் 4 ப்ளஸ் கே மைனஸ் 6x மைனஸ் 3k. இது வந்து இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். சரியா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் 6x மைனஸ் 6xும் கேன்சல் ஆயிரும். அடுத்து என்னது இருக்குது? ப்ளஸ் கே இருக்குது, மைனஸ் 3k இருக்குது. அப்போ 3லேருந்து ஒரு கேயை கழித்து மைனஸ் 2kன்னு வரும். அடுத்து மைனஸ் 4 ப்ளஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 2 ஈக்குவல் டு என்னது? 0ன்னு வரும். அப்படி தானே? இப்போ இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும்? -2k
ஈக்குவல் டு ப்ளஸ் 2 வரும் சரியா. அடுத்து கே ஈக்குவல் டு என்ன வரும் 2 இது இந்த சைடு வந்துச்சுன்னா -2 வகுத்தலில் வரும். இது 2 கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு -1ன்னு வரும். அப்போ கே ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு ஆன்சர் -1. அப்போ கேயோட மதிப்பு என்னது -1 சரியா. இந்த சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த சம் பார்ப்போமா. இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. f டாட் f ஆஃப் கே ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. f ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1ன்னு கொடுத்துருக்காங்க. கேயோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு f ஆஃப் கே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 2k - 1. இப்போ f டாட் f ஆஃப் கே கண்டுபிடிப்போம் சரியா. f ஆஃப் கே ஈக்குவல் டு என்னது f ஆஃப் கே சரியா. அங்கே வந்து எக்ஸ் இருக்கும் ஏன்னா இங்கே எக்ஸ் இருந்ததுனால எக்ஸ் போட்டிருப்போம். இங்கே கே இருக்கிறதுனால இப்போ கே வருது சரியா. இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் கே என்னது ப்ராக்கெட்குள்ளே என்னது இருக்குது 2k - 1 சரியா. இதுதான் என்னது எஃப் ஆஃப் கே. அது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக. அடுத்து இப்போ எஃப் ஆஃப் கே இருக்க வேண்டிய இடத்துல 2k - 1 இருக்குது. அப்போ இங்கே கே இருக்க வேண்டிய இடத்துல 2 × 2k - 1ன்னு எழுதுவோம். -1 சரியா. இங்கே இருக்க -1ஐயும் சேர்த்து எழுதியிருக்கேன். அப்போது இதை 2 உள்ள கொண்டு போய் பிரிக்குங்க. 2 2 4k 2 -2 -1 ஈக்குவல் டு என்னது 4k - 3 சரியா. அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க f டாட் f ஆஃப் கே ஈக்குவல் டு 5ன்னு அவங்க நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேயோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் f டாட் f ஆஃப் கேக்கு 4k - 3 அப்போ ஈக்குவல் டு 5 சரியா. இந்த 3 அந்த சைடு கொண்டு போங்க. 4k ஈக்குவல் டு 5 + 3 8 வரும். அப்போ கே ஈக்குவல் டு இந்த 4 இங்கே கொண்டு வந்தால் பையில் வரும் அப்படி தானே வகுத்தலில் வரும். ஒரு இனாங் 4 இனாங் 8. அப்போ கேயோட மதிப்பு என்னது 2 சரியா. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.